ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போகிற அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 9. கேலக்ஸி நோட் 9ஓட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு சிலிகான் கேஸும் குவிக் ஸ்டார்ட் கைடும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சாம்சங் கேலக்ஸி நோட் 9 ஃபோன். இது கூட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. USB A to USB C டைப் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. நோட் 9 கூட நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் AKG இயர்ஃபோன்ஸ். இது சூப்பர் கிளாரிட்டியான இயர்ஃபோன்ஸ்னு சொல்லலாம். இது கூட இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. S Penஓட டிப் ரிமூவிங் டூல் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 2 எக்ஸ்ட்ரா டிப்பும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நோட் 9ஓட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். கேலக்ஸி நோட் 9 சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் சொல்லி சொல்லலாம். இது ஏன் ஃபிளாக்ஷிப் ஃபோன் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபோனோட டிஸ்பிளே, இதோட பேட்டரி லைஃப், இதோட ஸ்பீட், இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இதோட கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கேலக்ஸி நோட் 9 பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று 512GB, ஒன்று 128GB. 512GB வந்து 8GB ரேம் கூட வருதுங்க. 128GB வந்து 6GB ரேம் கூட வருது. இதில் மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. நம்ம 512GB வரைக்கும் இதில் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1TB வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. கேலக்ஸி நோட் 9ஓட டாப்ல பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் வந்து ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி நோட் 9ஓட பேட்டரி பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பவர்ஃபுல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் டுவல் கேமரா இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வைட் ஆங்கிள், ஒன்று வந்து டெலிஃபோட்டோ. வைட் கேமரா வந்து 2 அபர்ச்சரில் இதை கேப்சர் பண்ணுது, 1.5 and 2.4. டெலிஃபோட்டோ வந்து 2.4 அபர்ச்சரில் கேப்சர் பண்ணுது. நோட் 9ஓட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே க்யூட்டாக நீட்டாக இருக்குது. வேற எந்த பட்டன்ஸும் இதில் கிடையாது. இன்னொரு ஹாட்டான நியூஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. நோட் 9ஓட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. நோட் 9ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலும் பிக்ஸ்பி பட்டனும் கொடுத்துருக்காங்க. பிக்ஸ்பினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். நம்ம எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பிக்ஸ்பி வந்து ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். வாய்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நோட் 9ல நம்மளுக்கு இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் கேமராவை கொடுத்துருக்காங்க. இதில் 1440 பிக்சல் 30 FPS வரைக்கும் நம்ம இதில் ஷூட் பண்ணிக்கலாம். டியூவல் வீடியோ கால்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனோட ரியர் கேமராவில் அப்பச்சர் மோட் 1.5 2.4 மாறுறது நம்ம வந்து நேர்லேயே பார்க்கலாம். இந்த ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா S Pen ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்கும் கனெக்டிவிட்டிக்காக. எல்லோ கலர் S Pen இருக்கிறதுனால தான் ஓஷியன் ப்ளூ வேரியண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த S Penல பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் யூஸ் இருக்குது. இதில் வந்து லோ பவர் ப்ளூடூத் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த S Penல ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்கு. இந்த பட்டன் நீங்கள் அமுத்தி வச்சு ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இன்னொரு தடவை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கேமரா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் தூரத்தில் நின்று கூட இந்த ஷார்ட்ஸில் எடுத்துக்கலாம்.
இந்த பெனில் நீங்கள் உங்கள் மொபைலில் நேவிகேஷன் பண்ணும்போது ரொம்பவுமே சில்கி ஸ்மூத்தாக எஃபெக்டாக நம்மளுக்கு தெரியும். இது S Penல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனில் ரைட் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம், உங்களோட சிக்னேச்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்கிரிப்ளிங் பேட் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கும் இந்த S Pen யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் சார்ஜ்னு சொல்லி சொல்லலாம். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 40 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் ஃபோனில் இதை இன்செர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 40 செகண்ட்ஸில் இது 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜ் இதை எழுதிடும். நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணும்போதோ இல்லை சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதோ நீங்கள் நேவிகேஷன் பண்ணுறதுக்காகவே இந்த S Pen யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் சோஷியல் நெட்வொர்க்கில் ஷேரும் பண்ணிக்கலாம். நம்ம Note 9 IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரேட்டிங்களோட வருதுங்க. இது வந்து 1.5 மீட்டர் தண்ணியில் நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் இமர்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இதில் மற்ற என்னென்ன சென்சார்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஸ்கேனர், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆக்சிலரோமீட்டர், ஜைரோ சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், கம்பாஸ், பேரோமீட்டர், இதில் இருக்கிற டுவல் கேமரா ரெண்டுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2160 ரெசல்யூஷன் வந்து 60 ஃப்ரேம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது, 1080 ரெசல்யூஷன் வந்து 240 ஃப்ரேம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது, 720 ரெசல்யூஷன் வந்து 960 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணுது. இது ஒரு சூப்பர் ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் ஒரு LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் ரேட் சென்சரில் நம்மளோட ரியல் டைம் ஹார்ட் ரேட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட கடைசியில் சில சாம்பிள் வீடியோஸும் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் கொடுத்துருங்க, பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்காதவங்க ஏன் டிஸ்லைக் பண்ணீங்கன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.